புளியோதரை செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் எளிமையான செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: புளிக்காய்ச்சல் செய்ய புளி ஒரு பெரிய எலுமிச்சை அளவு ஊற வைத்து கெட்டியாக கரைத்தது. நல்லெண்ணெய் 4 முதல் 5 டேபிள் ஸ்பூன், இதுதான் சுவை தரும். மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன். வெல்லம் ஒரு சிறிய துண்டு, சுவையை சமன் செய்ய. உப்பு தேவையான அளவு. பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன். வறுத்து அரைக்க மசாலா பொடி: கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 4 முதல் 6, காரத்திற்கேற்ப. தனியா மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், எள் கருப்பு அல்லது வெள்ளை 1 டீஸ்பூன். தாளிக்க கடுகு 1 டீஸ்பூன். புளியோதரை செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் எளிமையான செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: புளிக்காய்ச்சல் செய்ய புளி ஒரு பெரிய எலுமிச்சை அளவு ஊற வைத்து கெட்டியாக கரைத்தது. நல்லெண்ணெய் 4 முதல் 5 டேபிள் ஸ்பூன், இதுதான் சுவை தரும். மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன். வெல்லம் ஒரு சிறிய துண்டு, சுவையை சமன் செய்ய. உப்பு தேவையான அளவு. பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன். வறுத்து அரைக்க மசாலா பொடி: கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 4 முதல் 6, காரத்திற்கேற்ப. தனியா மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், எள் கருப்பு அல்லது வெள்ளை 1 டீஸ்பூன். தாளிக்க கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், நிலக்கடலை அல்லது வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 2, கருவேப்பிலை 1 கைப்பிடி. செய்முறை: பொடி தயாரித்தல்: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்க கொடுத்த பொருட்களை ஒவ்வொன்றாக சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். ஆறியதும் மிக்சியில் நைஸாக பொடித்துக் கொள்ளவும். புளிக்காய்ச்சல்: வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, வரமிளகாய் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். தாளித்த பிறகு கரைத்து வைத்துள்ள புளிக்கரைசலை ஊற்றவும். இதனுடன் மஞ்சள் தூள், உப்பு மற்றும் பெருங்காயம் சேர்த்து கொதிக்கவிடவும். புளிக்கரைசல் பாதியாக குறைந்து எண்ணெய் பிரிந்து வரும்போது நாம் அரைத்து வைத்துள்ள மசாலா பொடியையும் வெல்லத்தையும் சேர்த்து நன்கு கிளறவும். கலவை கெட்டியான பேஸ்ட் பதத்திற்கு வந்ததும் அடுப்பை அணைக்கவும். சாதம் கலத்தல்: உதிரி உதிரியாக வடித்த சாதத்தில் சிறிது நல்லெண்ணெய் தடவி ஆறவிடவும். ஆறிய சாதத்தில் தேவையான அளவு புளிக்காய்ச்சலை சேர்த்து மெதுவாக கிளறினால் சுவையான புளியோதரை தயார். குறிப்பு: புளியோதரை செய்த 2 அல்லது 3 மணி நேரம் கழித்து சாப்பிடால் சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும்.